கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் எடுத்து வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். ஒரு நல்ல ஆலோசனை. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். லைஃப்ன்றது ஒரு வாழ்க்கை சக்கரம் மாதிரி தான். இன்றைக்கி நீ கீழே இருந்தால் அது அப்படியே ரோலாகி மேலே வரும்போது நீ ஒரு டாப் பொசிஷனுக்கு வருவ. அது வரைக்கும் ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி பொறுமை தான் நிறைய பேருக்கு இல்லை. ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. அது இயேசுடைய குணாதிசயம். இயேசுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் நீடிய பொறுமையும் சாந்தமும் மிகுந்த தயவும் இரக்கமும் உள்ள ஆண்டவர்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இயேசுவிடத்தில் காணப்பட்ட அந்த நீடிய பொறுமை சில பிள்ளைகளுக்கு வேணும். சில பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லாததுனால அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து நிறைய நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகளை சந்தித்து லைஃப்லேயே நொந்து போய் டிப்ரெஷனில் உட்காந்துருக்கிறீங்க. எதெடுத்தாலும் அவசரம், உடனே நடக்கணும். இல்லை, சில காரியங்களை பொறுமையாக செய்யணும், நிதானமாக செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏற்ற காலத்திலே நான் உயர்த்துவேன். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தி பார்க்கும்படிக்கு, அழகு பார்க்கும்படிக்கு ஒரு ஏற்ற காலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை வச்சிருக்கிறார். அந்த ஏற்ற காலம், அந்த ஏற்ற நேரம் வருகிறது வரைக்கும், நம்முடைய டே வருகிறது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணுமா. அப்படின்னாச்சுன்னா முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதுமே ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்து, ஆண்டவரே நான் உங்கள் கையிலே தான் இருக்கிறேன், எப்போ என்னை தூக்கி உயர்த்தணுமோ நீங்கள் தூக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தால் அந்த ரைட் டைம் வரும்போது ஆண்டவர் அவனை உயர்த்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் 17 வயசுலேயே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார். அவனை உயர்த்தி அழகு பார்க்குற மாதிரி, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்னால் பணிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார். ஆனால் அது 30வது வயதில் தான் நிறைவேறிச்சு. அது வரைக்கும் அவன் ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தான், பொறுமையாக இருந்தான். சோதனைகள் வந்தது, அதன் மத்தியிலும் அவன் பொறுமையாக தான் இருந்தான். கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். பொறுமை கடலினும் பெரிதான் அப்படின்னா அது ரொம்ப பெருசான். அந்த நீடிய பொறுமையை இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அது மட்டும் இல்லை, உன்னுடைய நாட்கள் இதோ நெருங்கி வருகிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள்ளே அடங்கி இரு என்கிற உம்முடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்த்துகிற காலங்கள் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிற எங்கள் வசனத்தின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு தயவு செய்வீராக. சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தின்படி சுதந்திரவாளி இல்லாமல், பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இது ஏற்ற வேலை என்று சொல்லி அவர்களுக்கு சுதந்திரவாளியை கொடுத்து இவர்களுக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தாரும். ஆண்டவரை நிரந்தர வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு பூட்டப்படாத திறந்த வாசல் திறக்கட்டும். ஆண்டவரை எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்கிறாங்களோ, நல்ல சம்பளத்தில், நல்ல உயர்வுகளில், மேன்மைகளில், ப்ரொமோஷனில், இன்க்ரிமெண்ட்டில் என் பிள்ளைகளை நீர் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. தட்டைகளை உடைச்சி ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய நாள் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். யார் பிடிச்சாலும் நிற்காத பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இவர்களை வைத்து அழகு பார்ப்பீராக. வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இதோ உனக்கு முன்னே போகிறார் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் முன்னேற முடியாதபடிக்கு, உயர முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடை கற்களை உடைச்சி ஜபிக்கிறேன். கர்த்தரே முன் சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணி இவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.